குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். ஹரியானா மாநிலத்தின் மூத்த IPS அதிகாரி Y பூரன்குமார் அக்டோபர் 7 அன்று சண்டிகரில் உள்ள தனது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்பு அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் DGP சத்ருஜித் கபூர், ரோஹ்டக் SP நரேந்திர பிஜர்னியா உள்பட 10 IPS அதிகாரிகள் மற்றும் 3 IAS அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறியிருந்தார். முறையற்ற பதவி உயர்வுகள், சாதி பாகுபாடு மற்றும் நிர்வாக துன்புறுத்தல் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் பூரன்குமாருக்கு நீண்டகால மோதல்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறியது. பூரன்குமார் தற்கொலை செய்து கொண்டு 7 நாட்கள் ஆகியும் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்ய குடும்பத்தினர் அனுமதிக்கவில்லை. DGP சத்ருஜித் கபூர் மற்றும் SP நரேந்திர பிஜர்னியா கைது செய்யப்படும் வரை உடலை பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று அவரது மனைவியும் மூத்த IAS அதிகாரியுமான அம்னீத் திட்டவட்டமாக தெரிவித்தார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஹரியானா அரசு DGP சத்ருஜித் கபூரை கட்டாய விடுப்பில் அனுப்பியது. அவருக்கு பதிலாக DGP அந்தஸ்தில் உள்ள IPS அதிகாரியான OP சிங் ஹரியானாவின் கூடுதல் DGP-யாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அத்துடன் ரோஹ்டக் SP நரேந்திர பிஜர்னியா இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பூரன்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்கப்பட்டது. பின்னர் அவரது குடும்பத்திடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் பூரன்குமாரின் ஊழல் வழக்கை விசாரித்து வந்த ஹரியானா சைபர் பிரிவின் உதவி SI சந்தீப் குமார் அக்டோபர் 14 அன்று தனது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தற்கொலைக்கு முன் சந்தீப் குமார் ஒரு வீடியோவையும் 3 பக்க கடிதத்தையும் எழுதி வைத்துள்ளார். அவற்றை கைப்பற்றிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. தற்கொலைக்கு முன் சந்தீப் லாதர் எழுதியுள்ள கடிதத்தில் பூரன்குமாரை ஊழல்வாதி என குற்றம் சாட்டி அவரது ஊழல் வெளிப்படும் என்ற பயத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். பூரன்குமார் சாதி பாகுபாடு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி அமைப்பை திசை திருப்ப முயன்றதாகவும் ஊழல் குற்றச்சாட்டு வெளியான பிறகே அவர் பணிமாற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பூரன்குமாரின் உதவியாளர் சுஷில் மது வியாபாரி பிரவீன் பன்சாலிடம் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்று கைது செய்யப்பட்டதாகவும் இந்த விவகாரம் அம்பலமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் பூரன்குமார் சாதி பிரச்சனையை முன்னிறுத்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் சந்தீப் குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் பூரன்குமார் ரோஹ்டக்கில் நியமிக்கப்பட்ட பிறகு நேர்மையான அதிகாரிகளை ஊழல்வாதிகளாக மாற்றத் தொடங்கினார். மனுதாரர்களிடம் பணம் கேட்டு மனரீதியாக துன்புறுத்தினார். மேலும் பெண் காவல் அதிகாரிகளின் இடமாற்றங்களுக்கு பிரதிபலனாக அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டனர். பூரன்குமாரின் சொத்துகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது சாதி பிரச்சனை அல்ல, உண்மை வெளிவர வேண்டும். பூரன்குமார் ஊழல்வாதி. இந்த உண்மைக்காக நான் உயிர் தியாகம் செய்கிறேன். நேர்மையுடன் நிற்பதில் பெருமைப்படுகிறேன். DGP சத்ருஜித் கபூர் மற்றும் SP நரேந்திர பிஜர்னியா இருவரும் நல்லவர்கள் என்று தெரிவித்துள்ளார். பூரன்குமாரின் மரணம் தொடர்பாக சண்டிகர் IG தலைமையில் 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தீப் லாதரின் தற்கொலை இவ்வழக்கில் திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களில் 2 காவல்துறை அதிகாரிகள் தங்களது துப்பாக்கிகளால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சக காவலர்களிடையே சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.